அழியாத பத்னி திரௌபதம்மே. உண்மைதான். 5 பேத்த கல்யாணம் பண்ணி அழியாத பத்னி திரௌபதம்மே. அதனால அவளுக்காக வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க தீ மிதிச்சு திருவிழா நடத்துறோம் அப்படின்னாங்க. நான் அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நான் இவளே 5 பேர்த்த கல்யாணம் பண்ணவ இவளே பத்தினிங்கறால நம்ம பொண்டாட்டி நம்மள மட்டும் தான கல்யாணம் பண்றீங்கறா. சரி, நம்ம பொண்டாட்டி பத்தினியா இல்லையான்னு நான் சந்தேகத்தை பார்க்கணும்னு சொல்லி போனேன். வேலூர்ல போய் ஒரு ரெட்டல சீலை வாங்குறேன். சரி, மஞ்ச சீலை, மஞ்சள் கலரு வாங்கிக்கிட்டு பழமல்லு வீட்டுக்கு போனேன். ஏய் தலையோட தண்ணி ஊத்திட்டு வாடி அப்படின்னு. சரி, எதுக்குங்க ஊத்திட்டு வாடி விஷயம் இருக்குதுன்னா. சரி சரி ஊத்திட்டு வந்தா இந்த சீலையை கட்டுறீன்னு கட்டுறீங்க. சரி, கட்டிக்கிட்டு என் கூட வாடின்னு வந்தா. சரி, எதுக்கு வாசன இந்த வேலையை செய்யற அப்படின்னு கேட்டா, ஏண்டி 5 பேத்துக்கு கல்யாணம் பண்ணவ அழியாத பத்தினியா அந்த பத்தினி பாஞ்சாலி அவளுக்கு தீமிழி திருவிழா வச்சிருக்கிறாங்க. நீ எனக்கு மட்டும் தான பொண்டாட்டி, நீ உத்தமியா இல்ல அயோக்கியத்தனம் பண்றியான்னு நான் பாக்கணும். வாடி வந்து நெருப்புல நடுறேன்னு. அப்பதான் என் பொண்டாட்டி அருகிட்ட கூதி மனுஷா, நீ வந்து உனக்கு மட்டும்தான் நான் முந்தி விரிச்சு ஒருத்தனுக்கு மட்டும்தான் தாலியை கட்டிருக்கிறேன். ஆனா பத்தினி எத்தனை பேரை கல்யாணம் பண்ணான்னு கேட்டா 5 பேர்த்த கல்யாணம் பண்ணான்னு நான் சொன்னேன். அப்படின்னா நீ ஒருத்த மட்டும்தான் எனக்கு தாலி கட்டிருக்கிற.